எப்படியாவது சேரன் சந்தா கல்யாணம் கூடிய சீக்கிரமே நடந்து முடிக்கணும் அப்படின்னு நீங்களும் விரும்புனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். காட்டுக்குள்ள ஆடு மாடுங்களையெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அன்னத்தாயி. அப்ப அன்னத்தாயியோட கணவர் சத்தம் போடுறாங்க, அட புள்ள அன்னத்தாயி இங்க வந்து பாரு, ஒரு புள்ள பச்சை கிளி மாதிரி இருக்கு, அந்த புள்ள ஒடியாந்து கீழே மயக்கம் போட்டு விழுந்திருக்கு, புள்ள ஒடியா தண்ணி எடுத்துட்டு ஒடியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு அன்னத்தாயோட கணவர். உடனே அன்னத்தாயோ இதோ மச்சான் வந்துட்டேன் அப்படின்னு சொம்பு நிறையா அந்த காட்டுக்குள்ள இருக்கிற தங்களோட குடிசையில இருந்து எடுத்துட்டு போறாங்க. அப்ப சந்தா முகத்துல தொளிக்க சந்தா லேசா அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அன்னத்தாயி சந்தாவை எழுப்பி உட்கார வச்சு தான் மேலே சாச்சு, என்னம்மா கண்ணு ஆச்சு, முதல்ல நட வீட்டுக்கு போகலாம், இந்த வேகாத வெயில்ல இந்த வர காட்டுக்குள்ள புழுதியில எங்கிருந்து ஓடி வந்த என்ன ஏது அப்படின்னு சொல்ல உடனே சந்தா ஹிந்தியில சொல்றாங்க, எதுவுமே புரியாத மாதிரி. ஐயோ மச்சா இதுக்கு தமிழ் தெரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு அன்னத்தாயும் சொல்ல உடனே சரி புள்ள முதல்ல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ, இங்க பாரு கால் சுட சுட காலே பத்திக்குது, இந்த மணலில் இந்த வெயிலில் பாவமாக இருக்குது, வாமா முதல்ல வீட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு அன்னத்தாயி கையை பிடிச்சு சந்தாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே சந்தா கிட்ட கேட்க அவங்களும் சொல்ல ஒன்றுமே புரியாமல் நம்மளுக்கு ஒன்றுமே விளங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையை செஞ்சுக்கிறாங்க அன்னத்தாயி. உடனே சந்தா யோசனை வந்து இந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேனா பேப்பர் கேட்டு நம்பர் எழுதி கொடுக்குறாங்க. அந்த நம்பரில் அங்கே சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அன்னத்தாயி. ஹலோ யாருங்க, இந்த பொண்ணு அதான் உங்கள் சொந்தக்கார பொண்ணு போல், அது பேசுகிறது எங்களுக்கு ஒன்றுமே விளங்கலை, நீங்கள் யார், எங்கள் வீட்டில் வந்து அடக்கலம் புகுந்துருக்கு, இப்போ தான் பாவமாக இருக்குது, அது பேசுகிறது எனக்கு ஒன்றுமே புரியலை, எந்த ஊர் என்ன செய்தினே எங்களுக்கு விளங்கலை அப்படின்னு அன்னத்தாயும் சொல்ல உடனே சேரணும் யாரை சொல்கிறீங்க, சந்தாவையா, சந்தா அங்கேயா வந்திருக்கா அப்படின்னு கேட்க உடனே ஆமாம் அந்த வடநாட்டுக்கார பொண்ணு மாதிரி இருக்குது, பேசுகிறது ஒன்றும் புரியலை, அந்த பொண்ணு தானே சொல்கிறீங்க தம்பி அப்படின்னு கேட்க ஆமாங்க இப்போ நீங்கள் இருக்கிறது எந்த ஏரியான்னு சொல்லுங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சேரணும் சொல்ல நாங்கள் இருக்கிறதா தம்பி இது ஒரு குக்கிராமம் தம்பி, அங்கே செங்கல்பட்டில் இது மூலக்கடைன்னு ஒரு கிராமம், அங்கே வந்து சேரணும்னா பஸ் எல்லாம் கிடைக்காது, நீங்கள் சீக்கிரமாக வந்து சேருங்க, ஆனால் பாவம் இந்த பொண்ணு எப்படி இங்கே வந்து சேர்ந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல, நீங்கள் சீக்கிரமாக வந்துருங்க தம்பி அப்படின்னு சொல்ல உடனே சரிங்க நாங்கள் செங்கல்பட்டு வந்துட்டு கூப்பிட்றோம், இதே நம்பர் தானே, நீங்கள் பத்திரமா இருங்க, அந்த பொண்ணை வேற யார் வந்து கேட்டாலும் காமிக்காதீங்க, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல அப்படியே சரிம்மா நீ சாப்பிட்டியா அப்படின்னு அன்னத்தாயும் கேட்க ஆஹா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அன்னத்தாயோட கணவர் இந்தா புள்ள இந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டி விடு, என்னமோ கிறக்கமாக இருக்குது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அன்னத்தாயும் பெத்த மகளை போல அப்படியே சந்தாவை முகம்லாம் கழுவி வர சொல்லி சாப்பாடு ஊட்டி விட சந்தா கண்ணில் அப்படியே தண்ணி வலியுது, எனக்கு சாப்பாடு வேண்டாம், எப்படியாவது என்னை காப்பாற்றினீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அங்கே அன்னத்தாயோட காலுக்கடியை விழுந்துடுறாங்க. உடனே ஐயோ நீ காலில் எல்லாம் விழ வேண்டாமா, உன்னை யாரோ கடத்திட்டு வந்திருக்காங்கங்கிறது மட்டும் நீ பேசுறதுல புரியுது, பரவாயில்ல நான் யார் வந்தாலும் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சந்தா கிட்ட சொல்ல அங்கே பாரு வீட்டு வாசல்லையே அருவாள் அப்புறம் கத்தி கொம்புன்னு நாங்கள் எதுக்கு சொருகி வச்சுருக்கோம், இங்கெல்லாம் தைரியமான பொண்ணுங்க ஆம்பளைங்க தாம்மா இருப்போம் அப்படின்னு அங்கே பேசுகிறாங்க அன்னத்தாயி. அதுக்குள்ளே சேரன் அங்கே சோழன் கிட்ட டேய் சோழா அங்கே சந்தா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுடா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏதோ மூலக்கடைங்கிற ஒரு குக்கிராமமாடா, சீக்கிரமாக போகலாண்டா, அவள் ரொம்ப ஒரு ஆபத்துலேருந்து எப்படியோ தப்பிச்சு தான் நமக்கு ஃபோன் பண்ணியிருக்கா, அதே சமயம் அங்கே என்ன ஆச்சு அனீஷுக்குங்கிறதும் தெரியல அப்படின்னு சொல்ல உடனே நிலாவு அண்ணா இப்போ உண்மையாவா சொல்கிறீங்க, ஐயோ இப்போ சந்தா எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியல, எப்படியோ தப்பிச்சிட்டாங்கல்ல, முதல்ல வாங்க நான் போய் சீக்கிரமாக அவங்கள கூட்டிகிட்டு வருவோம் அந்த படுபாவிங்க கிட்ட இருந்து அப்படின்னு நிலாவும் வண்டி ஏற போக உடனே வானத்தையும் இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே நடேசன் ஆமாம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா கிளம்பி போகிறாங்க பல்லவன் உட்பட. அங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த மூலக்கடைங்கிற கிராமத்தை கண்டுபிடிச்சு கரெக்டாக ஓடி போகிறாங்க அந்த வெயிலில். அப்போ சந்தா அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு முன்னாடி வந்த சேரனை கட்டி அணைச்சு ரொம்ப கதறி கதறி அழுகிறாங்க, மூச்சு வாங்க. உடனே சேரனும் அழாத சந்தா நான் தான் வந்துட்டேன்ல அழாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு. உடனே தம்பி நீங்களாவது தமிழ்காரங்களா இருக்கீங்களே எங்களுக்கு ஒன்றுமே விளங்கலை, 6 மணி நேரமாக இந்த பொண்ணு நாங்கள் எதை கேட்டாலும் இந்தியிலேயே சொல்லுது, நாங்கள் கேட்குறது அதுக்கு விளங்கலை, அது சொல்கிறது எங்களுக்கு விளங்கலை, என்ன தம்பி ஆச்சு அப்படின்னு சொல்ல உடனே அங்கே
நடேசன் மெதுவா அங்க சோழன் கார்ல இருந்து நடந்து வர அங்க மெதுவா வர்றாரு. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே எப்படியாவது சந்தாவை காப்பாத்திடணும்னு வேகமா ஓடி வர பின்னாடி ஒரு 500 மீட்டர் தள்ளி வந்துக்கிட்டு இருக்காரு நடேசன். இன்னும் அன்னத்தாயை பார்க்கல. அதுக்கு முன்னாடி அங்க சோழன் சொல்றாரு, எப்படியோ சந்தா வா போகலாம் அப்படின்னு. உடனே அங்க சேரன் கையெடுத்து கும்பிட்டு அன்னத்தாய் கிட்ட சொல்றாரு, ரொம்ப ரொம்ப நன்றிங்க சந்தா, நீ எப்படி தப்பிச்சு வந்த அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, இல்லை என்னை கடத்திட்டு வந்த எங்க மாமா ஒரு டீ கடையில் டீ குடிக்கிறதுக்காக நிறுத்தினாரு. அப்போ உனக்கும் டீ வேணுமா அப்படின்னு கேட்டாரு. அதனால நானும் போனேன். அங்கே போய் பலகாரம் சாப்பிட்றதுக்கு இட்லி தூள் வச்சுருந்தாங்க, இட்லி மிளகாத்தூள். அந்த தூளை எடுத்து அவன் கண்ணில் வீசிட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவன் நான் எந்த திசையில் போனேன்னு தெரியாமல் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே பயமாக கிடுகிடுகிடுன்னு நின்றுக்கிட்டு சொல்கிறாங்க சந்தா. உடனே நீங்கள் பயப்படாதீங்க, இந்த ஏரியாவில் யார் வந்தாலும் எங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி அப்படின்னு அன்னத்தாயோட கணவரும் சொல்ல, உடனே சேரன் ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன முறை வேணும் தம்பி அப்படின்னு கேட்க, நான் கட்டிக்க போகிற பொண்ணுங்க, இவ வடநாட்டுக்காரி, இவளோட மாமா இவளை எப்படியாவது கடத்திட்டு போயிடணும்னு அவன் ஒரு பெரிய ரவுடி துப்பாக்கியால் சுட்டு கோவிலில் எங்கள் கல்யாணம் நடக்க இருந்ததை தடுத்து இவளை கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்ல, அவ்வளவு தானே தம்பி, இதோ இருங்க இங்கேயே என் வீட்லேயே உங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆமாம், எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கீங்க, பெரியவங்க யாரும் இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லைங்க எங்கள் அப்பா இருக்காரு, பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, நடேசனும் அப்படியே எப்படியோ தக்கி முக்கி ஓடி வந்து சேர்ந்துடுறாரு. அங்கே நிற்கிற அன்னத்தாயை பார்த்த நடேசன் ஒரே ஷாக் ஆகிடுறாரு. அன்னத்தாயி அப்படின்னு சொல்லிட்டு பாதி வார்த்தை வெளியில் வந்து வராமையும் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்க, அன்னத்தாயும் கண்ணில் கொடன்னு கண்ணீர் விட, மாமா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே என்ன இவருக்கு ஏற்கனவே இவங்களை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட நிலா கேட்க, உடனே சோழனோ எனக்கு எப்படிங்க தெரியும், எனக்கும் இவங்க புதுசாக தான் இருக்காங்க, இவர் யார் யார் கூட பழக்க வச்சிருக்காருன்னு யாருக்கு தெரியும், பத்தாவதுக்கு ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்தவர் அப்படின்னு பக்கத்தில் நின்று பல்லவனும் தூபம் போட, உடனே நிலா கண்டிக்கிறாங்க, டேய் பல்லவா சும்மா இப்படிலாம் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, உடனே எப்படிங்க இவர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே எல்லாரும் சொந்தக்காரங்க தாம்மா, நம்ம எல்லாருமே சொந்தக்காரங்க மாமா, இவங்க எல்லாருமே ஏன் அக்கா பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அன்னத்தாயி. உடனே ஆமாம்மா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் கொலகாரன் ஜெயிலுக்கு போனவர்னு சொல்லி ஊருக்குள்ளே எல்லாருமே திட்டிடலாண்டா பசங்களா, ஆனால் நீங்கள் மட்டும் தயவு செஞ்சு அவர் அப்படி சொல்லிடாதீங்க, ஏன்னா உங்கள் அம்மாவை உண்மையிலேயே கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னத்தாயி சொல்ல, உடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. நான் வேணும்னு பண்ணலை, எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் 18 வருஷம் வித்தியாசம், எங்கள் அக்காவை கட்டிக்கிட்ட நடேசன் மாமா சொக்க தங்கம், அப்போ பாண்டியன் கை குழந்தையா இருக்கும்போது அக்காவுக்கு துணையாக இருக்கணும், என்ன விளையாட்டு புள்ள கணக்காக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை அக்காவுக்கு துணையாக விட்டுட்டு போயிருந்தாரு. அந்த சமயம் பார்த்துட்டு நான் விளையாட்டு அக்கா சேரனையும் சோழனையும் குச்சி எடுத்து மிரட்டுறாங்கன்னு சொல்லி அவங்க கூட நான் விளையாட்டு பிள்ளையா நல்லா விளையாடுறதால அவங்க மேலே இருந்த பாசத்தில் ஒரு சின்ன குச்சி எடுத்து எங்கள் அக்காவை தலை மேலே அடித்ததில் அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அதனால் அப்போ எனக்கு எதுவுமே விவரம் தெரியலை, அந்த குச்சி அது ஒரு ஸ்டீல் குச்சின்னு அப்புறம்தான் தம்பி தெரிஞ்சிச்சு அக்காவுக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்கங்கிறது. இந்த விஷயத்த மாமா வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், அவர் நீ வாழ வேண்டிய புள்ள, நீ நல்லா இருக்கணும், இங்கே இருக்காத, எங்கேயாவது கண்காணாமல் போயிரு, நான் என் பசங்களையும் என்னையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அப்படி ஆகிப்போச்சு ஜெயிலுக்கு போன சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு பாவி, உங்கள் எல்லாத்தையும் அனாதையாக்குன பாவி அப்படின்னு சொல்ல, உடனே நடேசன் அதை விடுபுல அன்னத்தாயி அப்படின்னு சொல்லி அங்கே தேத்துறாரு.